பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரி மரத்துகள்கள் மூலயமா கூடு மாதிரி கட்டிருந்துச்சு அப்படின்னா தண்டு துளைப்பான் புழு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இவர் கிளியர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இதுதான் வந்து தண்டு துளைப்பான் புழு. நம்ம மரம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து தண்டு துளைப்பான் முழுமையாக போயிடும். மேலே வந்து ஃப்யூச்சரில் ஸ்கின் க்ளோஸ் ஆகிட்டு அந்த ஹோல்ஸ் கூட மூடிடும். பட் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் தண்டு துளைப்பான் புழு வந்து சாப்பிட்டுட்டு மரம் வந்து ஹோல்ஸாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நியூவான் அப்படின்ற மருந்தை எடுத்து ஒரு சிரிஞ்சை வச்சு டைரெக்டாகவே அதில் தண்ணின்னு எதுவும் ஆட் பண்ணாமல் இன்ஜெக்ட் பண்ணி இந்த ஹோல்ஸுக்குள்ளே விட்டுட்டு மேலே வந்து களிமண்ணோ இல்லை சிமெண்ட்டோ வச்சு அந்த ஹோல்ஸை மூடிட்டோம் அப்படின்னா உள்ளே நல்லாவே வந்து ஃபியூமிகேட் ஆகிட்டு உள்ளே உள்ள அந்த புழுவும் செத்துரும். அதுக்கப்புறம் மரத்தோடைய டிஷ்யூஸ் எல்லாம் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து மரங்களை க்ளோஸாக நம்ம அப்சர்வ் பண்ணோம்னா தான் தண்டு துளைப்பான் புழுவிலிருந்து நம்ம முழுமையாக அந்த மரத்தை வந்து பாதுகாக்க முடியும். அப்படி செஞ்சோம்னா தான் கமர்ஷியல் வந்து வேல்யூவான ட்ரீ நமக்கு கிடைக்கும்.